ரூபாய் ஏத்துனாங்க. அப்புறம் வந்து ரூபாய் ஏத்துனாங்க. இப்ப ரூபாயில வந்து நிக்குதுன்னு பார்த்தா, ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் விலையானது உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து உயரக்கூடும் அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் 24 பைசா உயர்த்தி ரூபாய் 1 பைசாக்கு பெட்ரோல் விலையானது விற்பனையாகிட்டு இருக்கு. இப்ப டீசல் அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் 78 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுது. சோ அப்ப பெட்ரோல் விலை 24 பைசா உயர்த்தப்பட்டிருக்கு. டீசல் விலை 23 பைசா உயர்த்தப்பட்டிருக்கு. ரொம்ப கம்மியா தானே உயர்த்திருக்கோம் அப்படின்னு கேட்டா டே பை டே வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் மக்களுடைய பெரிய ஆதங்கமா இருக்கு. கடந்த 2 வாரத்துல அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் விலை வந்து தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருக்கு. சோ இதுல வந்து கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படின்னு பார்க்கும்போது $100 மேல இருந்ததுன்னா கண்டிப்பா பெட்ரோல் டீசல் விலையா உயரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெயை பொறுத்து தான் இந்த பெட்ரோல் டீசல் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கு உபயோக பொருட்களா இருக்கிற கேஸ் இதனுடைய விலையும் உயரக்கூடும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில கச்சா எண்ணெயினுடைய விலை இந்த போர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அமைதியாயிட்டே இருக்கிறதுனால ரூபாய் 98 ரூபாய் 90 ரூபாய் அளவுக்கு கூட கீழே இறங்குச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய செய்திகளை பார்த்துட்டோம். அப்ப கச்சா எண்ணெய் விலை வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலையை வந்து நீங்க மறுபடியும் குறைப்பீங்களா அப்படின்னு கேட்டா அது எப்படி குறைப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மத்திய அரசாங்கம். சோ இப்போதைக்கு பெட்ரோல் டீசல் விலை குறைய வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.